சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப் போவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு டானோஷக் அவர்கள். வணக்கம். வணக்கம், வணக்கம். முதலாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மயிலாப்பூரிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். பொதுவாக ஒரு ஐடென்டிட்டி குடுப்பாங்க. எங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்குறாங்க அப்படின்னு. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் திருவாரூர்ல இருந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கிறாருன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா போட்டியிட்ட தொகுதியில, இல்ல அவருடைய பிரதான தொகுதியில அப்படின்றத தாண்டி மயிலாப்பூர்ல இருந்து ஒரு பிரச்சாரத்தை தொடங்குறாரு அப்படின்னா, ஒரு மெசேஜ் கன்வே பண்றாருல. எப்படி பார்க்கிறீங்க? ஆமா. அவர் 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 இப்ப யார் இப்போ சில பேர்னால முதலாளிகள் இல்லாம இயங்க முடியாது. சில பேரால் மட்டும் தான் முதலாளிகளாக ஆக முடியும். சில பேர் கண்டிப்பா முதலாளிகள் தேவை. முதலாளிகளுக்கு என்ன கொள்கை, முதலாளிகள் என்ன சொல்கிறார்கள்ன்றதெல்லாம் அவங்களோட மனசுலயே இதாயிடும். கடைசி வரைக்கும் எம்ப்ளாயீஸாவே இருப்பாங்க. ரொம்ப லாயலா இருப்பாங்க. மயிலாப்பூர் சான்ஸ்கிரிட் காலேஜ், மயிலாப்பூர்ல யாரு அதிகமா இருக்கா? இது எல்லாமே வந்து எடப்பாடிக்கு ஒரு விதமான இவங்க தான் நம்மள இனிமே ஆதரிக்க போறாங்கன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் அங்கிருந்து ஆரம்பிப்பதுதான் கொள்கை சார்ந்தும் அவருக்கு ஏற்றவாறு இருக்கும். நீங்க இன்னொன்னு பிரச்சாரத்தை அவர் இப்ப ஆரம்பிக்கிறதா சொல்றோம் நம்ம. ஏன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம். அவர் இதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஊர் சுத்தி எல்லாம் தப்பு தப்பா பேசி எதுக்கு இந்து இந்து அறநிலைத்துறை காசுல காலேஜ் கட்டுறேன்னு சங்கிங்க மாதிரியே கேட்டு அசிங்கப்பட்ட இதெல்லாம் வந்து வாங்கிட்டாரு. இப்ப மறுபடியும் மயிலாப்பூர்ல இருந்து ஆரம்பித்திருக்கிறார். என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் போக அவருடைய தேர்தல் அறிக்கையில ஏற்கனவே திமுகவால் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட விஷயங்களையே வேற வாக்குறுதிகளாகவும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில. இன்னும் நிறைய தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய கண்டென்ட்களை எடப்பாடி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இலவச ஃப்ரிட்ஜ் குடுக்கறதெல்லாம் நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அத விரும்பி கேட்பாங்க. இலவச ஃப்ரிட்ஜ் தராங்களான்னு கேட்பாங்க. ரூ. 10,000 ஊக்கத்தொகை கிடைக்குது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது தானே. அதெல்லாம் தேர்தல்ல கருணை தொகை சாதாரண மக்கள் கிட்ட வந்து கருணை தொகை கருணை தொகை கருணை ஊக்கத்தொகை ஊக்கத்தொகை கிடையாது, கருணை தொகை. நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா உங்களுக்கு கண்டிப்பா கருணை தொகை வாங்குற நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க அப்படின்ற ஒரு 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 திடமான ஒரு விலைவாசி உயர்வு நடந்திருக்கீங்க திமுக ஆட்சி காலத்துல. அதனால அப்பனா நீ விலைவாசி தானே குறைக்கணும். விலைவாசியை குறைப்பேன்னு சொல்லணும். கருணை தொகைனா என்ன அர்த்தம்? எனக்கு அது புரியவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் கூட அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை விட அதுல அல்டிமேட் காமெடி என்னன்னா, எப்படி கருணை தொகை இவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டா மக்கள்கிட்ட வரி வாங்கி கொடுப்போன்றாரு. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்துட்டு போயிடலாமே. இது என்ன மக்கள்கிட்ட வரி வாங்கி நீ கொடுக்குறப்ப இப்ப திமுக கேட்கிறோம், மகளிர் உரிமை தொகை எப்படி கொடுக்குறீங்க, இதை எப்படி கொடுக்குறீங்க இலவச பஸ்னா? நாங்க வந்து இரட்டை இலக்கத்துல ஜிடிபியை கூட்டியிருக்கோம், இவ்வளவு தொழில் வளர்ச்சியை காட்டியிருக்கிறோம், இதன் மூலமாக எங்களுக்கு கடன் வாங்குகிற தன்மையும் கூடி இருக்கிறது. இப்ப வந்து உத்தரப்பிரதேசம் போய் கடன் கேட்டா கொடுக்க மாட்டான். இப்ப நீங்க போய் ஒரு பேங்க்ல கடன் கேட்டீங்கன்னா உங்களுடைய சேலரி ஸ்லிப்பை கேட்பான் இல்லையா? இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட சேலரி ஸ்லிப்பை வச்சுதான் கடன் கிடைக்கும். அப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்க மாட்டான், நமக்கு கொடுப்பான். ஏனென்றால் நமக்கு ஜிடிபி அவ்வளவு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் திமுக அரசு காட்டுது. நம்மால் ரொம்ப ஈஸியா 1+1=2ன்ற மாதிரி மக்கள்கிட்ட வரி வாங்கி மக்கள்கிட்டயே கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டாரு. இதெல்லாமே மக்கள் வந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, இந்த ஃப்ரிட்ஜ் டிவியே கூட நம்ம 2006ல கலைஞர் ப்ராமிஸ் பண்ணும் பொழுது அது ஒரு தேவையாக அப்ப இருந்துச்சு. அப்ப அது வந்து இப்ப எல்லாருமே 2வது டிவியை நோக்கி போயிட்டாங்க. டிவிங்கிறத இப்ப ப்ராமிஸ் பண்ணா அது ரொம்ப அப்சல்யூட்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப பழமையா இருக்கும். அது போலதான் ஃப்ரிட்ஜ் இன்னைக்கு ஒரு எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு சாதனம் ஆகிவிட்ட பிறகு திமுக அப்ப இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபார்முலாவை இன்னமும் நான் அப்படியே ஃபாலோ பண்றேன் பாரு. போன தடவை அம்மா வந்து ஃபேனும் இதுவும் கொடுத்தாங்களா, நம்ம இன்னும் போய் ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்ன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு கால்குலேட்டர் கணக்கு. இப்ப அவன் ஏஐ வச்சு கணக்கு போடும் பொழுது இன்னமும் அந்த கால்குலேட்டர் கணக்கு மாதிரியே எடப்பாடி தேர்தலை அணுகி கொண்டிருக்கிறாருங்கிறதா இந்த மாதிரி விஷயங்கள் காட்டு. கிராமப்புற சூழலை வந்து நம்ம மேம்படுத்தணும். கறவை மாடுகள் மீண்டும் கறவை மாடுகள் கொடுக்கப்படும், ஆடுகள் கொடுக்கப்படும் சொல்றாரு. நிறைய திட்டங்கள் கிராமப்புறங்களை நோக்கி நாங்க கொண்டு போறோம்னு சொல்றாரு. கட்டடங்களை வீடில்லா ஆட்களுக்கு வந்து கட்டடங்கள் கட்டித்தரப்படும் சொல்றாரு. இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது இந்த மாடு கொடுக்கறது ஆடு கொடுக்கறது ஏற்கனவே ஜெயலலிதா ட்ரை பண்ண ஒரு ஃபார்முலா தான். அது எங்கன்னு கேக்குறாங்க மக்கள். அது மட்டும் இல்ல, ஆட்சிக்கு வந்தா செல்போன் கொடுப்போம் நாங்க. செல்போன் யாருக்குமே கொடுக்கல. அது எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே மக்கள் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா திமுக தருவேன்னு சொன்ன எல்லா வாக்குறுதிகளுமே நிறைவேற்றி இருக்கிறது.
இங்க ஒரே ஒரு விஷயம் தான். வாக்குறுதி யாரு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய வரலாறு யாருக்கு இருக்கு? கலைஞர் வந்து 2 ரூபாய்க்கு அரிசினா கையெழுத்தா போட்டாரு. எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டாங்க. கலைஞர் வந்த உடனே கையெழுத்தா போட்டாரு. அது மாதிரிதான் டிவி எப்படி எல்லாருக்கும் கொடுப்பீங்கன்னாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. மகளிர் உரிமை தொகை எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னாங்க, எல்லாருக்குமே கொடுத்தாங்க. இலவச பஸ் பயணம் எப்படி கொடுப்பீங்கன்னாங்க, எல்லாருக்குமே கொடுத்தாங்க. சொன்னதை எல்லாம் செய்து காட்டிய ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்றத மக்கள் நம்புவாங்களா? இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு அடிச்சு விடுவேன். நான் என்ன வந்தா கொடுக்கவா போறேன், இல்ல வரவா போறேன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுற ஒரு ஆளை நம்புவாங்களா? இன்னமும் ஆடு மாடு கொடுப்பேன்றது முன்ன பழமைவாதம் அது இதெல்லாம் தாண்டியும் அதை நீ நிறைவேற்றுவியா? ஏன்னா ஏற்கனவே நீங்க கொடுத்த வாக்குறுதியை திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அசிங்கமா இல்லையா? இதெல்லாம் மக்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளாக தான் இருக்கு. இதுல அடுத்ததாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொகுதிய எடப்பாடி வந்து எடப்பாடி தொகுதியில போட்டியிடுறாரு, கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிடுறாரு, காரைக்குடியில சீமான் போட்டியிடுறாருன்ற மாதிரி இப்போ பெரம்பூர் தொகுதியை குறி வச்சிருக்காரு தவைக்க தலைவர் விஜய். அவர் வந்து 28ஆம் தேதியில இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை பெரம்பூர்ல இருந்து தொடங்க போறாரு. நிறைய பேர் வரப்போறாங்க. பெரம்பூர்ல விஜயனுடைய முகத்துக்காகவே தானாக ஓட்டுகள் வந்து விழுந்துரும் அப்படின்லாம் சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எவ்வளவு கேவலமா தமிழ்நாடு அரசியல் போயிருச்சுன்னா, செய்திகளை நம்பி விவாதம் செஞ்சது போக, இந்த தாவேகா வந்ததுல இருந்து வதந்திகளை நம்பி விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் பெரம்பூர்ல நிக்கிறேன்னு அந்த ஆளும் அறிவிக்கல. இன்னமும் எலெக்ஷன் அறிவிச்சு அத்தனை நாள் ஆச்சு. எங்க போனாருன்னு பார்த்தா வளகாப்புக்கு தான் போனாரு. என்னமோ அறிவிச்ச உடனே எங்க அண்ணன் ஆட்டத்தை பாடுறான்னு இந்த ஆதவர்ஜனா போன்ற அல்லக்கைகள்லாம் என்னென்னமோ சொன்னாங்க. அந்த ஆளு பனையூர்ல இருந்து எந்திரிச்ச மாதிரியே தெரியல. இவ்வளவு கேவலமா ஒரு அரசியல்வாதிய உலகத்திலேயே எங்கேயுமே பார்த்ததில்ல. சோம்பேறிகளை பார்த்திருக்கிறோம். இவ்வளவு கேவலமா நீ எவ்வளவு கேவலமா மக்களை நினைச்சீங்கன்னா, இப்ப எல்லாருமே முன்னாடி என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னா, இந்த அரசியல்வாதிகள்லாம் தேர்தல் நேரத்துல ஜெயிச்சோம்னா தொகுதிக்கு வராங்களோ இல்லையோ தேர்தல் நேரத்துல வந்துடுறாங்கப்பாம்பாங்க. அந்த ஜோக்கையே இப்ப வந்து பழசாக்குறான். அந்த ஜோக்கையே இவன் வந்து இன்வாலிட் ஆக்குறான். ஏன்னா எலெக்ஷனுக்கும் ஓட்டு கேட்க வர மாட்டேங்கிறான். அப்ப நீ எப்படி ஜெயிச்சா வருவ? ஓட்டு கேட்கவே நீ வரமாட்டேங்கிற. அப்படியே கிடக்க, பனையூர்லயே கிடக்க. என்னமோ ஆட்கள் பேசுறாங்க, என்னென்னமோ பொய்யா சொல்றாங்க. டெய்லி இந்த ஃபேக் நியூஸ இது பண்றவங்களுக்கு எல்லாம் இவங்க சொல்ற நியூஸ வந்து இது பண்ற ஒருத்தன் என்னடான்னா இந்த ராஜ்மோகன் வந்தா ரோட்ல இறங்கினாருன்னா திமுக எல்லாம் காணாம போயிடும். எங்க இறக்குடா இந்த இது என்னமோ இந்த ஒருத்தன் இந்த பாம்பு கீறி சண்டை விடுறேன்னு சொல்லிக்கிட்டே ஏமாத்துவான் தெரியுமா? ஒருத்தன் வித்த காட்டுறேன். இந்த வடிவேலு கூட பாப்பாரு. ரொம்ப நேரம் சொல்றானே தவிர சண்டை விட மாட்டேங்கிறானே. இவன் வரவே மாட்டேங்கிறான். அப்புறம் எங்க இது ஒரு கட்சி, இது என்னவோ பண்ணி தொலையட்டுங்க. நீ எங்க போய் பிரச்சாரம் பண்ற? ஆளை கொல்லாம நான் என்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, நீ என்ன கருமத்தையோ பண்ணிக்க. நீங்க எப்படி வளகாப்புக்கு போறப்ப யாரும் சாக மாட்டேங்கிறானோ, கல்யாணத்துக்கு போறப்ப யாரும் சாக மாட்டேங்கிறானோ, அதே மாதிரியே பிரச்சாரத்தையும் பண்ணிட்டு இவங்களையும் மனுஷனா மதி. காசு இல்லாத உன்னுடைய ரசிகர்களாக இருக்கிற ஏழைகளை அந்த பாருங்க, அந்த பையன் பாருங்க பின்னாடி வண்டியில போய் 19 நாள் ஐசியூல இருந்து செத்து போயிட்டான். போய் பார்த்தானாங்க. வளகாப்புக்கு போக தெரியுது. அட்லி வீட்டு வளகாப்புக்கு போக தெரியுது. த்ரிஷா கூட கல்யாணத்துக்கு போக தெரியுது. தன்னை பார்க்க வந்து செத்த ஒருத்தன் வீட்டுக்கு போனா என்ன ஆயிர போற நீ? வேட்பாளர் அறிமுக கூட்டத்தையும் மகாபலிபுரத்துல 5 ஸ்டார் ஹோட்டல்ல வைக்கிறேன்ற விளங்குமா? இது வந்து ஒரு கட்சியா இது? வளகாப்பு நடத்துற மாதிரியே கட்சி நடத்துவாங்க போல இவங்க. அப்ப இவங்க என்ன இது ஒரு கட்சின்னு இதை நம்ம பேசிக்கிட்டு ரொம்ப கேவலமா இருக்கு. வேற ஒண்ணுமே இந்த கட்சியை பற்றியோ அதனுடைய தலைவனை பற்றியோ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இல்ல நீங்க சாதாரணமா சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு விகடன்ல ஒரு கட்டுரை வெளியாயிருக்கு. அந்த கட்டுரையில வந்து அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, திமுகவை விட மேலாக தாவேகா செயல்படுவதற்கான வாய்ப்புகள் பெரம்பூர்ல இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் இன்னும் சரியாக செயல்பட்டால் நிச்சயமாக அவர் வெற்றி வாகை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. விகடன்ல சிறந்த அரசியல்வாதின்னு யாருக்கு தெரியுமா அவார்டு கொடுத்தாங்க? ஆதவர்ஜனா கொடுத்தாங்க. இதை விட ஒரு கேவலம் அரசியலுங்கிற வார்த்தைக்கு இருக்கா? அவார்டுங்கிற வார்த்தைக்கு இருக்கா? அப்ப இவங்க என்னத்தை எழுதுவாங்க? இவங்களோட கட்டுரையை வச்சுட்டு என்ன? நான் போன வாரம் நான் அந்த விகடனுக்கு ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கலாம். ஆனா நான் போன வாரம் வர்ற செய்தியை பாருங்க. பவன் கல்யாண் வந்து ஒரு மறுப்பு செய்தி கொடுக்கிறாரு. விஜயை நான் பார்த்தே 25 வருஷம் ஆச்சு அப்படிங்க. அவரை எதை நோட் பண்ணி சொல்றாருன்னா, பத்ரி படம் வந்து ரீமேக். தம்முடுன்னு அங்க வந்து பவன் கல்யாண் நடிச்சாரு, பத்ரி இவர் நடிச்சாரு. அந்த காலத்துல விஜயை பார்த்திருப்பார் போல. ஆனால் நான் அவரை சந்தித்த செய்தி பொய் செய்தி எப்படி பரவியது என்றே தெரியவில்லைன்னு விகடன்ல தான் செய்தி போடுறான். விகடன்ல தான் தலைப்பு செய்தி. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி பார்த்தா இவர் அவரை சந்தித்தார்ன்ற செய்தி விகடன்ல தான் வந்திருக்கு. அதாவது பவன் கல்யாண் எந்த பொய் செய்தியை மறைக்கிறாரோ அந்த பொய் செய்தி வந்தது விகடன்ல தான். இதுதான் விகடனுடைய லட்சணம். அதுவும் அதுல வர்ற இந்த ஆன்லைன் கட்டுரை இருக்குல்ல, அது மாதிரி ஒரு அபத்தம்
அதாவது கற்பனை பண்ணி ரூம்ல உட்காந்து பெட்ரூம்ல உட்காந்து கற்பனை பண்ணி என்னத்தையாவது எழுதுவாங்க போட்டிருக்கு. என்ன இவங்க வந்து பெரம்பூர்ல போய் பார்த்தாங்க, யார்கிட்ட போய் பேசுனீங்க, எதை வச்சு சொல்றேன்? ஒருத்தன் பிரச்சாரத்துக்கே வர மாட்டான், ஓட்டே கேட்க மாட்டான், ஆனா அவன் பயங்கரமா ஜெயிச்சுடான்னு நீங்க உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்கன்னா, திமுகவை யார் எதிர்த்தாலும் அது எவ்வளவு கேவலமான ஒரு ஆளாக இருந்தாலும், அவனுடைய பின்புலம் என்னவாக இருந்தாலும், அவன் மக்களை ஒரு ஒரு கரப்பாம்பூச்சியை விட குறைவாக மதித்தாலும் அவனை நாங்க தூக்கி சுமப்போம் அப்படிங்கறதா இன்று சில பேருடைய ஒரு லட்சியமாக இருக்கிறது. அதற்கு தான் அதுலதான் இந்த மாதிரி கட்டுரைகள் எல்லாம் சேர்க்கணுமே தவிர இதற்கு உண்மையிலேயே மதிப்பு கொடுத்து பேச வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு தலைவருடைய சுற்றுப்பயணம் இது வந்திருக்குது, ஒரு நாள் கூட ஓய்வு இல்லை. இதுதானே தலைவர்கள் பண்ணது. எடப்பாடி மேல நமக்கு 1000 கருத்து மாறுபாடு இருக்கட்டும். அவர் அடிமை தான், அவர் ஏமாத்தினார் தான், துரோகம் பண்ணார் தான், அவர் ஒரு அரசியல்வாதியா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல. எங்க அவங்க? நீ என்ன பண்ணுவ? நீ யாருக்கெல்லாம் மாற்றுங்கிறியோ இவ்வளவு மோசமா உட்கார்ந்துருக்க. இந்த சீமான் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. நீ எங்க? உன்னை ஒருத்தர் எழுப்பி எழுப்பி கூட்டிட்டு வந்து அசிங்கமா இல்லையா அது உனக்கு? இட்டுன்னு கூட்டு போறது புச்சியானன் சொன்னது வந்து சும்மா வாய்மொழிக்கு சொன்னது இல்ல. உண்மையிலேயே என்னன்னா இந்த ஆளை எழுப்பி கூட்டிட்டு வர்றது வந்து பெரிய கஷ்டம் போல் இருக்கு. அந்த ஆள் உண்மையிலேயே வேதனையில சொல்லியிருக்கிறாரு புச்சியானன். அதுதான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கூட ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காரு, தங்கள் கட்சியை சார்ந்த பெண்களை வந்து இழிவுபடுத்திட்டாருன்னு பொன்ராஜ், அப்துல் கலாமினுடைய ஆலோசகர். அவர் மேலெல்லாம் இன்னைக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அவரும் பதிலடி கொடுத்திருக்காரு. நீங்க தெளிவா சொல்றீங்களா? அப்துல் கலாமோட ஆலோசகர்னு விஜய் பனையூர்ல இருக்கிற விஜய்க்கு தெரியாதா அது? பொன்ராஜினுடைய ஒரே ஒரு அடையாளம் என்ன? நான் அப்துல் கலாம் ஆலோசகர், எங்க போனாலும் அப்துல் கலாம் ஆலோசகர், இவர் அன்றது மட்டும்தான் அவருடைய அடையாளம். அதை வச்சுதான் அவரை தெரியும், அதை வச்சுதான் டிவில கூப்பிடுறாங்க. ஆனா கண்டனம் தெரிவிக்கிறீங்க ஃபுல்லா பாருங்க திமுக ஆதரவாளர். இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்ல? திமுக இப்ப நானே ஏதாவது பேசினா அதை திமுகவினுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா நான் எந்த பதவியிலும் இல்லை. நான் வந்து ஸ்போக் பர்சனா, நான் திமுகவினுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கணும். நான் ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்து பேசினா கூட அது திமுகவின் கருத்தாகாது. நான் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ குரலா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அப்துல் கலாமை மட்டுமே தனது முகவரியாக வச்சு பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளுடைய பேச்சுக்கு இந்த பனையூர் பணம் வந்து திடீர்னு எந்திரிச்சு அறிக்கை கொடுக்குது அப்படின்னா இது வந்து பேசி வச்சு பண்றாங்கன்றத தவிர எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியல. சீமானுக்கு பதில் அறிக்கை கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவங்க எல்லாம் வந்து களத்திலே கிடையாது. சீமானெல்லாம் நான் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேன். எடப்பாடியை பத்தி நான் பேசவே மாட்டேன், ஏன்னா அவங்களோட ஆட்கள் எல்லாம் எங்க கிட்ட வந்துட்டாங்க. ஆனா யாருன்னே தெரியாத ஒரு பொன்ராஜுக்கு வந்து நீ வந்து ட்வீட் போடுவேன்னா இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இருக்கா? அதுவும் போக பொன்ராஜே எடுத்துக்குவோம், கேவலமாவே பேசிட்டா இருப்போம். உன் கட்சிக்காரனோட கேவலமா பேசிட்டாரா? நீ உன்னுடைய மனைவியை கேவலமா பேசினதோட பேசிட்டாரா? 25 வருஷ குடும்ப வாழ்க்கைய ஒர்த்தே இல்லைன்னு பேசுற நீ, உன்னுடைய ரசிகர்களுக்கு எல்லாம் இவ்வளவு ஒரு கேவலமான பேட் எக்ஸாம்பிள். நீ உன்னுடைய மனைவியை உன்னுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எவ்வளவு கேவலமா ட்விட்டர்ல எழுதினானுங்கன்னு பாத்துட்டு இருந்தோம். அதற்கு இது வரைக்கும் மறுப்பு போட்டிருக்கியா? ட்விட்டர்ல பேசாதீங்களான்னு சொல்லியிருக்கேன் நீ. அப்ப நீ எல்லாம் பேசுறியா? அசிங்கமா இல்ல? இதுல என்ன ஒரே ஒரு எச்சக்கலத்தனம் என்னன்னா, பொன்ராஜ் ஏதோ திமுகவினுடைய ஸ்போக் பர்சனா காட்ட. பொன்ராஜுக்கு திமுகவுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஏதாவது பேசணும்னு பேசாதாராப்பாங்கல்ல, அது மாதிரிதான் இருக்கு. முதலிருந்து விஜய் கட்சி ஆரம்பத்திலிருந்து தொடக்கத்துல இருந்து அவர் விஜய் விமர்சிக்கிறாரு, தவைக்கு விமர்சிக்கிறாருன்றதுனால அவர் திமுக ஆதரவாளர் தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிற திமுக காரன் மட்டும் இல்ல, கொஞ்சமாக அறிவு இருக்கிறவன் கூட விஜயை விமர்சிக்கதான் செய்வான். விஜயை கேவலமாக தான். இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடி காட்டியிருக்கிறாரு. போய் யாரோ ஒருத்தர் இது பேசுறப்ப ட்விட்டர்ல வந்து வைரலா இருக்கு வீடியோ. விஜய் மக்களுக்கு எல்லாம் பிடிக்கவே இல்லை. அதுவும் இந்த விஷயத்தை அவருடைய குடும்ப பிரச்சனை அவர் அணுகிய விதம் இருக்குல்ல, இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் ஒரு மனுஷனானு பெண்கள் எல்லாம் காரி துப்புற லெவலுக்கு இன்னைக்கு போயிருச்சு. அப்படி இருக்கும்போது பாக்குறவன் எல்லாம் ஏன் எடப்பாடி காரி துப்புறாரு? எடப்பாடி உன்னை சாடிச்சுன்னு சொல்லல, எடப்பாடி உன்னை சைக்கோன்னு சொல்லல. எடப்பாடி தான் அவங்க கூட கூட்டணி வர்றதுக்காக பல்ல காட்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி உன்னை திட்டலையா? அப்ப என்ன திட்டறவன் எல்லாம் திமுக? உனக்கு அசிங்கமா இல்லையா அதை பத்தி பேச? அதுவும் போக இதை பற்றி பேச உனக்கு தகுதி இருக்கா? நீ வேற என்ன வேணாலும் பேசு, என்னத்தை வேணாலும் சொல்லி தொலைச்சிட்டு போ. என்னமோ பெண்களுக்கு இது வாங்கி கொடுக்கறதுக்கும் உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அது போக பொன்ராஜை திமுகன்னு சொல்வதன் மூலமா இவங்க வந்து இது வந்து ஒரு பேசி வச்சுட்டு செய்யற ஒரு செயலாக கூட இருக்கலாம். எனக்கு அது தெரியும். இதுல திமுகவினுடைய வலிமை இல்ல கூட்டணி கட்சிகளுடைய வலிமை என்னவாக இருக்கு? ஏன்னா கூட்டணி எடப்பாடி அவர்களே விமர்சனம் பண்றாரு, கூட்டணி கட்சிகள் நடுத்தரவில் நிறுத்தி இருக்கிறது திமுக அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. கூட்டணி கட்சிகளுக்கு போதிய இடங்களை கொடுக்கல, அங்கீகாரம் பெறாத தேமுதிக வார்த்தையை மென்ஷன் பண்ணல அவரு, ஆனால் அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சிக்கு கொடுக்குறாங்க, ஆனால் விசிகாவுக்கு கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். உங்களுடைய பாயிண்ட் என்ன அதுல?
அது இந்த ஆடு நனையுதுன்னு ஓநாய் அழுகுதும்பாங்க இல்ல. நீங்க ஒரே ஒரு விஷயம் பிரேமலதா அதுக்கு நல்லா பதில் சொல்லியிருக்காங்க. நாங்க எதிர்க்கட்சியா இருந்தப்ப அவ்வளவு சீட்டு வாங்கினப்ப இதே எடப்பாடி எங்க இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பேசினா ரொம்ப அசிங்கமாயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எடப்பாடிக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க. நம்ம தனியா பதில் சொல்லணுன்ற தேவையில்ல. அது போக திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவா பதில் சொல்றாரு. இவங்க எல்லாம் என்னமோ திருமாவளவன யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அதாவது அவரை நேரடியாக அவமானப்படுத்துகிறவர்களை விட, ஐய்யயோ! அவருக்கு இப்படி பண்ணிட்டாங்க. ஐய்யயோ! அவர் இப்படி பண்ணிட்டாங்க. அவர் தகுதி என்ன தெரியுமா? அவர ஏதோ இவங்க அவர் மேல பரிதாபப்படுற மாரி ஒண்ணு பண்றாங்கல்ல. அதுதான் அவருக்கான ஒரு உண்மையான அவமானமா நான் பார்க்கிறேன். இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். திருமாவளவன் தெளிவாக பாண்டே கொடுத்த அந்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, ஆமா காங்கிரஸ்க்கு இப்ப ஓட்டு இருக்கு, இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி அதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. தேசிய கட்சிங்கிற ஒரு இது இருக்குது. அதற்காக நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதே போல தேமுதிக என்பது எதிர்க்கட்சியாக இருந்திருக்கிறது. அது போக திருமாவளவன் முதற்கொண்டு கம்யூனிஸ்டுகள் வரை தேமுதிகவை தான் முதல்வர் வேட்பாளரா நிறுத்தி எலெக்ஷனை சந்திச்சாங்க மானாக்குள்ள. அப்படி இருக்கு இதெல்லாம் கணக்கில் வைத்துதான் ஒரு கட்சியை அணுக முடியும். அதை விட்டுட்டு என்ன திருமாவளவன் மீது திருமாவளவனுக்கு இல்லாத ஒரு அக்கறை உனக்கு எங்க வந்துருச்சா? தேமுதிக ராஜ்யசபா ஏங்க இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு கட்சிக்கு ராஜ்யசபா தரேன்னு கூட்டணி வச்சு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கொடுக்கலன்னு ஏமாத்தின ஒரே ஆள் எடப்பாடிங்க. இதை விட அசிங்கம் ஏதாவது இருக்கா? இது எவ்வளவு அசிங்கங்க இது. எவனாவது இப்படி பண்ணுவானே? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை பண்றான் பண்ணலன்றதை விடுங்க. கூட்டணி கட்சி அவங்க உன்னை நம்பி நீ ராஜ்யசபா கொடுப்பேன்னு உங்க கூட கூட்டணி வச்சு தேர்தல் நிக்கிறாங்க. ஏமாத்திட்ட நீ எல்லாம் பேசலாமா? நீ கூட்டணியை நடுத்தரில் வச்சுட்டா இதெல்லாம் எடப்பாடிக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க தான் அவருடைய வரலாற்றை தேடி பார்த்து கேட்கணும். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.